இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ், அதாவது புக்கில் எங்கேருந்து இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 3 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்ட் 3 பார்க்க போகிறோம். 20வது கேள்வி, உதித்த என்ற சொல்லியிருக்கான எதிர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தும் பார்த்தீங்கன்னா எதிர் சொல் தான். அணுகு அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் கொஸ்டினை ஃபுல்லாக வாசிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பொறுமையாக வாசிக்கும் போது உதித்த அப்படி எதிர் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாசிச்சிருவீங்க. ஆனால் எக்ஸாம் பயத்தில் பதட்டத்தில் உதித்தன் பார்த்தோன்னே எதிர் சொல்லுங்கிறத விட்டுருவீங்க. உதித்த பார்த்தோன்னே இதுக்கு வந்து நேராக வேறு என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை டிக் பண்ணிடுவீங்க. ஸோ எக்ஸாம் அப்போ பொறுமையாக கொஸ்டினை ஃபுல்லாக வாசிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, எதிர் சொல் கேட்டிருக்காங்களா, இல்லைன்னா அதற்கான வேறு உதித்த அப்படிங்கிறதுக்கு பொருளுடைய வேறு ஏதாச்சும் சொல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இல்லை எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க. 20, 21 ரெண்டுமே எதிர் சொல் தான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6th இருந்து தான் கேட்டிருக்காங்க. 6th வந்து 20வது கொஸ்டின் 7:5 இருந்தும் 24 கொஸ்டின் 7:3 இருந்து கேட்டிருக்காங்க. இது புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 20, 21 ரெண்டுமே எதிர் சொல் தான். 6ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருப்பாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு இயல் 5. இதே நீங்கள் வந்து டேம் புக் வச்சுருந்தீங்கன்னா டேம் 2ல் இயல் 2 அது மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. 1 மார்க் கொஸ்டின். உதித்த என்ற சொல்லிற்கு எதிர் சொல் மறைந்த. இதுக்கு அடுத்த கேள்வி வந்து அணுகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அணுகு கேட்டு அதுக்கான எதிர் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு பொறுத்துக்க மாதிரி புக்கில் இருக்கும். அணுகு அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் என்னன்னா விலகு. 28வது கேள்வி, கூற்று காரணம். இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். இது கூற்று. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்ட். தில்லானது சொல்லியிருப்பாங்க. இந்த கேள்வி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருப்பாங்க. சுபாஷ் சந்திரபோஸ் அவரோட பாடப்பகுதியிலேருந்து கேட்டிருப்பாங்க. இது புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 28 அந்த கூற்று காரணம் 9th கேட்டிருப்பாங்க. அதை நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். புக்கில் 1 மார்க் கொஸ்டின் தான் இந்த கூற்று காரணம். இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்ததெல்லாம் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயம் ஆத்மாவாகவும் தமிழர்கள் என்றார். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இது புக்கில் உள்ள ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. 9th இந்திய தேசிய இராணுவத்தின் தமிழர்களின் பங்கு அப்படிங்கிற பாடத்துல தான் கேட்டிருப்பாங்க. இயல் சமூகம் இருக்க அந்த பாடத்துல தான் அந்த கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது பிழை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அவள் அல்லாள் இது மட்டும் தான் பிழை இல்லை, மற்ற எல்லாமே பிழை இருக்குது. அவள் அல்லாள், அவனுக்கு வந்து அல்லான் அந்த மாதிரி வரும். இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 12th இயல் 3லேருந்து கேட்டிருக்காங்க. இது புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th இருக்கும். 12th எங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அவன் வருதுன்னா அதுக்கு வந்து அல்லன் தான் போடணும். அவள் அல்லால் போடணும். அவர் வந்துச்சுன்னா அல்லர் அப்படின்னு போடணும். இதே வந்து அக்ரிணை வந்துச்சுன்னா அன்று, நாய் வந்துச்சுன்னா அன்று, நாய்கள் அப்படின்னா அல்ல. இது நம்ம வந்து இது அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து அவன்னா அல்லன், அவள்னா அல்லல், அவர்னா அல்லர், நாய்னா அதாவது ஒருமைனா அன்று, பன்மைனா அல்ல. இதான் வந்து கேட்டிருப்பாங்க. இது 12th இயல் 3ல் இருக்க இலக்கணம். அதில் இருந்து தான் கேட்டிருப்பாங்க. இயல் 3ல் இருக்க இலக்கணம். 31 சொல் பொருள், அதாவது சொல்லுக்கு சரியான பொருள் எதில் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கமுகு பாக்கு இது மட்டும் தான் கரெக்டு, மற்றதெல்லாம் தப்பு. பரி கரிலாம் கொடுத்துருக்காங்க. பரினா குதிரை, பரினா குதிரை, கரினா யானை. இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. கமுகனா பாக்கு தான். இது எந்த கிளாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா இது 6th ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது 6th எங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்த கேள்வி, ஒரு 4 எழுத்தை கொடுத்துட்டு வந்து எது சரியாக புரிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பரி கரி அப்படின்னு கொடுத்துட்டு அதில் எது கரெக்டாக புரிந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 6th வந்து கேட்டிருக்காங்க. தாவர இலையின் பேர்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. இதுவும் கேட்பாங்க பொதுவாக. இந்த மரத்தோட இலை வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆள் அரசனா இலை, அகத்தி பசலை முருங்கை இதெல்லாம் வந்து கீரை வகைகள்.
அருகு, கோரையெல்லாம் புல் வகைகள். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கமுகன் கொடுத்துட்டு, அதாவது பார்க்க தான் கமுகன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. கமுகன் போட்டு அதுக்கு இதில் வந்து பாக்குன்னு போட்டிருக்கோம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. பதினா குதிரை அது கீழே கொடுத்துருப்பாங்கன்னா, கரினா யானை வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று மட்டும் தான் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க. இதான் இங்கே கேட்டிருக்காங்க.